வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திரவிழி. நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மகான் கோரக்கர் சித்தர் அவருடைய ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் விருதாசலத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முகாசப்பரூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கோரக்கருடைய ஜீவசமாதி இருக்குது. அவருடைய ஜீவசமாதி பர்ஃபெக்டாக இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம். இதுதான் ஒரு ஜீவசமாதி அடைஞ்ச இடம். அதுக்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னா, அவர் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல ஒரு சிவலிங்கம், அந்த காலங்களில் சித்தர்கள், முனிவர்கள், ஒரு பெரிய பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். அந்த இடத்துல நாம் இப்போ இருக்கோம். கூகுள் மேப்பில் விருத்தாசலம் டு முகாசப்பரூர் சர்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷனை காமிக்கும். நீங்கள் கார்லேயோ பைக்லையோ வந்தீங்கன்னா ஜஸ்ட் 25 மினிட்ஸில் நீங்கள் அங்கே ரீச் ஆகிடலாம். இந்த முகாசப்பரூருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது 2-3 கோயில் இருக்கும். ஆனாலும் நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த கோயிலுக்கு முன்னாடி கோரக்கர் ஜீவசமாதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நீங்கள் ஒரு ஆன்மீகவாதியாக சித்தர்களை நம்பக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, கோரக்கரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரத்துக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு ஏற்ற வேண்டிய தீபம், சூடம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை அங்கேயே வாங்கிக்கலாம். இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. இந்த கோயிலோட பூசாரியும் இந்த கோயிலோட முன்னாடி பக்கம் அவருடைய வீடு இருக்குது. சம்டைம் அவர் இருப்பார், சம்டைம் இருக்க மாட்டார். நீங்கள் அந்த வீட்டில் போய் அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக வருவார். ஆக்சுவலாக இது ஒரு சிவன் கோயில் தாங்க. இது அன்னபூரணி உடனுறை விஸ்வநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி அந்த போர்டில் போட்டிருப்பாங்க. வழக்கம் போல் கோயிலோட என்ட்ரன்ஸில் கொடிமரமும் நந்தியும் அமைஞ்சிருக்கும். அந்த கோயிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் ஆலயம், அவர் விஸ்வநாதருக்கு தனியாக ஒரு சன்னதியும், அன்னபூரணிக்கு அவருடைய லெஃப்ட் சைடில் தனியாக ஒரு சன்னதியும் அமைச்சிருப்பாங்க. இந்த விஸ்வநாதர் லிங்கம் பார்த்தீங்கன்னா கோரக்கருடைய தன்னுடைய சொந்த கைகளால் பிரதிஷ்டை பண்ண லிங்கம் தான் இது. அவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் வணங்கின லிங்கம் தான். இன்னமும் அது இருக்குங்க. விஸ்வநாதரை வழிபட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா அந்த சன்னதிக்கு பக்கத்துலேயே சண்டிகேஸ்வரருக்கு தனியாக ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தோட சுவரில் கோரக்கர் இந்த விஸ்வநாதரை வழிபட்டத்துக்கான கல்வெட்டு பதிச்சிருப்பாங்க. இது அந்த காலங்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இன்னமும் அதை அப்படியே பாதுகாக்கிறாங்க. விஸ்வநாதர் சன்னதியோட முன்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துடைய வரலாறு, கோரக்கருடைய பிறப்பு, அவர் பிறந்த இடம், அவருடைய ஜீவசமாதி இங்கே அடைஞ்சதற்கான சான்று, இது போன்ற விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டில் எழுதி வச்சுருப்பாங்க. கோரக்கர் மராட்டிய மாநிலத்தில் பிறந்தார் என்றும், அவர் சித்தர்கள் அதிக வாசம் செய்யக்கூடிய சதுரகிரிக்கு அங்கிருந்து பயணம் மேற்கொண்டார் என்றும், அங்கு போகர் கூட உள்ள நட்பால் அந்த நவபாஷான சிலைகள் செய்யறதுக்கு அவர் கூட இவரும் உதவினார் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் சொல்கிறதா இந்த போர்டில் எழுதியிருக்கு. இந்த விஸ்வநாத சன்னதியோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கோரக்கருடைய சன்னதி அமைஞ்சிருக்கும். அவரை சன்னதி அமைஞ்ச இடத்துல கரெக்டாக அங்கே ஒரு லிங்கம் பதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் கோரக்கருடைய ஜீவசமாதி அடைஞ்ச இடம். இதுதான் பாருங்கள். அந்த இடத்துல தான் இந்த சிவலிங்கம் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் வர்ற எல்லா பௌர்ணமியும் இங்கே சிறப்பு பூஜை நடத்துவாங்களாம். இதுதான் இந்த சன்னதி பாருங்கள். இதுதான் கோரக்கருடைய மந்திர எந்திரத்தோட பிரிண்ட். இது அதை வாசித்தோம்னா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகான் ஸ்ரீ கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள்.
இந்த ஐயா சில டைம் இங்கே இருப்பார், சில டைம் இருக்க மாட்டார். இது எப்பயுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். நாம தான் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவரை அழைச்சிட்டு வரணும். இந்த சன்னதிக்கு பின்னாடி பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த கோரக்கருடைய சிலை இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோரக்கருடைய ஒரு பெரிய வரைபடம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு கேலரி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. இதுதான் கோரக்கருடைய சிலை. பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்துலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பிலும் தான் அவர் உட்காந்துருப்பார். சிங்கத்தோடைய மேலே உட்காந்துருக்கிற மாதிரி, தன்னுடைய தலை ஒரு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சித்தர்கள் 18 பேருடைய புகைப்படங்களும் ஓவியங்களாக வரைஞ்சி அந்த சுற்றி உள்ள சுவர்களில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சித்தர்களுடைய பெயர்களும் அவர்கள் வாழ்ந்த காலங்களையும் விபரமாக எழுதி அங்கே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த சித்தர்கள் யாராருங்கிறது உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சித்தர்களுடைய ஜீவ சமாதி எங்கே அமைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அங்கேயும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இதில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது போகர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த கோவிலோட பின்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக கிராமங்களில் உள்ள கோவில் போல தான் அங்கேயும் செடிகளும் கொடிகளும் வளர்ந்து புல்வெளிகளும் வளர்ந்து ஒரு மாதிரி பராமரிக்கப்படாமல் தான் இருக்கும். சரியாக பராமரிப்பு இல்லாதனால இந்த கோவில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிதலம் அடைஞ்சி கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஏனோ தெரியல, முக்கியமான சில இடங்கள்லாம் இன்னும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே கைவிடப்பட்டு தான் இருக்குது. ஆனாலும் பார்க்குறதுக்கு இந்த இடம் ரொம்ப அமைதியாக, கண்டிப்பாக நாம் ஒரு நாள் அங்கே போயிட்டு நம்ம ஃபேமிலியோடு அங்கே இருந்து சித்தரை வழிபட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். இது போல தான் ராஜராஜ சோழனுடைய சமாதியும் போய் நான் பார்த்துருந்தேன். அங்கேயும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பராமரிப்பு இல்லாமல் அரசாங்கத்தோட சப்போர்ட் இல்லாதால ஒரு கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரியே இருக்கும். இதுதான் அன்னபூர்ணியோட சன்னதி. இது தினமும் சிட்டியில் பரபரப்பான வாழ்க்கை வாழ்கிறவங்க தன்னுடைய ஃபேமிலியோட ஒரு நாள் ஆன்மீகமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக இருந்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த கோரக்கருடைய ஜீவசமாதி இருக்கிற இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கோரக்கருடைய ஆசையும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே, பாய் பாய்.